உங்கள் ஐஎம் டிவியில் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு புதிய மாதத்தின் வாக்குத்தத்த செய்தி தேவ செய்தி அளிப்பவர் ரெவரண்ட் டாக்டர் பென் சுரேஷ் அவர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்களை எல்லாரும் இந்த நவம்பர் மாதத்தில் நான் 1ஆம் நாளுக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் அற்புதமான ஒரு வார்த்தையை வைத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த மாதத்தில் நாம் பார்ப்போம். ஜெக்கரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வசனம். ரைட், அந்த 7ஆம் வசனம் நான் உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கிறேன். This is what the Lord Almighty says, if you walk in my ways and keep my requirements, then you will govern my house and have charge of my court. I will give you a place among these standing here. பாருங்க, இந்த வார்த்தை பயங்கரமான ஒரு வார்த்தை. ரைட், நம்ம தலைப்பு கூட பார்த்தீங்கன்னா த லார்ட் வில் கிவ் மீ அ பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மாதத்தின் தலைப்பில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறது தான் த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், சேனைகளின் கர்த்தர். அவர் சொல்வது, நீங்கள் என்னுடைய வழியில் நடக்க வேண்டும் என்கிறார் ஆண்டவர். பாருங்கள், நம்ம என்னுடைய வழியில் நடக்க வேண்டும் அப்படின்னா நம்ம யோசிக்கிறோம், சாதாரணமாக யோசிக்கிறோம். அதாவது இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக யோசிக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. ஆண்டவருடைய வழிகளில் நடப்பதற்கு, ஆவியானவருடைய துணையோடு நடப்பதற்கு நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓவர் கம் பண்ணுறது, உலகத்தை ஓவர் கம் பண்ணுறதற்கு விசேஷத்தமான ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தர வேண்டும், அவருடைய ஆவியின் பலத்தை தர வேண்டும். நாமளும் நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய we have to work out our salvation அப்படின்ற மாதிரி நாமும் விசுவாசத்துடன் நடக்க வேண்டும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக வைராக்கியமாக இருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் காலை எடுத்து வைக்கும் போதெல்லாம் தவறான வழியில் போய்விடுவார்கள், விழுந்து விடுவார்கள். ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, கர்த்தருடைய வழியில் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, சந்தோஷமாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பாதி வழியில் பார்த்தீங்கன்னா வழி விலகி போய்விடுவார்கள். அவர்கள் பணத்தினாலேயோ இல்லைன்னா இப்போ ஏதாவது டெம்டேஷனாலேயோ இல்லை ஏதாவது ஒரு காரியத்தினால், ஒரு பலவீனத்தினாலேயோ சிக்னஸாலேயோ இல்லை ஏதாவது ஒரு காரியம், ஒரு சோகம், ஒரு டிப்ரெஷன், ஏதாவது ஒரு காரியத்தினாலே என்ன பண்ணுறாங்கன்னா கர்த்தரை விட்டு விலகி போய்விடுகிறார்கள். கடைசி வரைக்கும் டு த லாஸ்ட் ஆண்டவர் பின்னாடி நடக்கணும் அப்படின்றது வெரி இம்பார்ட்டண்ட். எனக்கு தெரிஞ்சு வேதத்தில் அந்த டஃப்பான விஷயத்தை செய்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா நான் பார்க்குற ஒரு மனிதன் யாருன்னா ஏனோக். இந்த மனிதன் தான் பார்த்தீங்க அப்படின்னா 300 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஆண்டவர் பின்னாடியே போனார். ஹி வாக்ட் வித் காட் அப்படின்னு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆண்டவருடன் நடந்தவர்களில் இவர் ஒருவர் ஏனோக். ஆண்டவருக்கு முன்பதாக நடந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நோவா இருக்கிறார். ரைட்டா, ஆண்டவருக்கு முன்பதாக நடந்தவர்களில் நோவா இருக்கிறார். ஆண்டவர் முன்பதாக நடந்தவர்களில் ஆபிரகாம் இருக்கிறார். ஆண்டவருக்கு பின்னாடி அவர் நம்மளுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் பின்னாடி நடப்பவர்களில் சீஷர்கள் இருந்தார்கள், சுவிசேஷர்கள் இருந்தார்கள், அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். பாருங்கள், அப்போது ஒவ்வொரு இடத்திலும் நாம் பார்க்கிறோம் கர்த்தருடன் நடப்பது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு காரியத்தை நம்மளுடைய என்னோடய ஃபேஸில், என்னோடய வாழ்க்கையின் ஃபேஸில் ஒவ்வொரு காரியமாக வருகிறது. அப்போது இந்த மாதத்தில் நாம் ரொம்ப கவனமாய் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? we have to walk with God. கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும். முதலாவது கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வழிகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் வேத புத்தகம் இருக்கிறது. அதுக்கு தான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரும் வழிகளை காட்டுகிறார். ரைட், ஆவியானவர் மூலமாக இதுதான் சரியான வழி என்று காட்டுகிறார். அப்போது இந்த மாதத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமாக பழக்கிற கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியும் பொழுது, if you keep my laws என்றார் ஆண்டவர், அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கீழ்ப்படியும் பொழுது, அதை கீப் அப் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்வது என்ன? உன்னுடைய ஹவுஸ் ஆஃப் காட், ரைட், அது ஆண்டவர் யோசுவாக்கு சொல்லி கொண்டு வருகிறார். நீ என்னுடைய ஆலயத்தை நீ பார்த்துக்கொள்வாய், என்னுடைய கோர்ட்ஸை நீ பார்த்துக்கொள்வாய் என்று. அப்படின்னா என்ன ஆண்டவர் சொல்கிறார்னா, கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது, கர்த்தருடைய பிரமாணங்களை கீழ்ப்படியும் பொழுது, அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்
அவருடைய வேலைகளை, அவருடைய காரியங்களை உனக்கு தருகிறார். அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். ரைட்டா? அப்போது இந்த நாளில் கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும், அவர் கமாண்ட்மெண்ட்ஸை நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் என்ற பொழுது அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த மாதத்தில் அவருடைய காரியத்தை எடுத்து நம் கையில் கொடுக்கிறார். அதையும் நாம் செய்ய வேண்டும் என்கிறார் ஆண்டவர். நீ அதை செய் என்கிறார். அப்போ கர்த்தருடைய காரியத்தை நாம் செய்யும் பொழுது கடைசியாக சொல்வது என்ன? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வழிகளில் நடந்து, கர்த்தருடைய வேலை, ஆலயத்தை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் பொழுது அவர் பரலோகத்தில் உனக்கு ஒரு பெஸ்ட்டான இடத்தை நான் வைத்திருக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியிலும் தருவார், ஆனால் பரலோகத்தில் ஒரு சூப்பரான ஒரு இடத்தை வைத்திருக்கிறேன் என்கிறார். அப்போ இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்ம படிக்க போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். எல்லா வாரங்களில் ஆண்டவர் சொல்வது இதுதான், வாக் இன் த வேஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய வழிகள் நடந்து அதை தெரிந்து கொள். கர்த்தருடைய வழிகள் எது என்று தெரிந்து கொள். வேதத்தை படி, ஜெபம் செய்ய. ஆண்டருடைய வழிகள் எது என்பதை தெரிந்து கொள். ஆண்டோட ஆவியாருடைய ஆலோசனை காத்திருந்து அதை பெற்றுக்கொள். வழிகளில் நட. அன்றைக்கு ஆலயம் இருந்தது, ஆனால் இன்றைக்கு நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஆலயமாக நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் செய்கிறார், ஆவியானார். அப்போது இந்த ஆலயத்தை ஆளுகை செய்யும் ஆண்டவர் பலனையும் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அப்போது எதிர்கொள்ள, மேற்கொள்ள, பிசாசை மேற்கொள்ள, பிசாசை ஜெயிக்க, டெம்டேஷன்ஸை ஜெயிக்க, பாவங்களை ஜெயிக்க, எல்லா காரியங்களையும் ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு சரீரம் மூலமாகவும் பலன் தருகிறார். எப்போது? அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது. கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சிறப்பாக, அருமையாக, அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது, அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் அவருடைய பணிகளையும் நம்மக்கிட்ட தரார். அதுதான் இம்பார்ட்டன்ட். பாருங்கள், he gives all the responsibilities and whatever he wants. அவருக்கு என்ன ஆசைப்படுகிறார் அதெல்லாம் உன் கையில் கொடுத்து இதை செய் என்கிறார். அப்போ இந்த மாதத்தில் ஆண்டவர் நிறைய விஷயங்கள் உங்கள் கரத்தில் கொடுத்து இதெல்லாம் செய்யுன்னு சொல்ல போகிறார். ஆர் யூ ரெடி? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்து இதெல்லாம் செய்யுன்னு சொல்லும்பொழுது we have to be ready. ஆண்டவருக்காக ஓட we have to be ready. We have to be ready for running behind God. Hallelujah. And running for God. Hallelujah. பாருங்கள், அப்பொழுது ஆண்டவர் நமக்காக ஒரு சூப்பரான ஒரு சிறந்த இடத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். இந்த பூமியிலும் ஒரு இடத்தை, அற்புதமான இடத்தை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய பலத்தினால் நீங்கள் நடங்கள். ஆண்டவர் அற்புதமான வார்த்தையை நமக்கு இந்த மாதத்தில் கொடுத்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே இயேசுவே, அப்பா அம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, என் நாளுக்காக நன்றி. ஹெவன்லி ஃபாதர், வி பிரைஸ் யூ லார்ட். அப்பா தேவரே, கர்த்தாவே, வார்த்தை மூலம் நீ பேசினதுக்காக நன்றி. இதோ சக்கராயா 3:7 மூலமாக எங்களுக்கு கர்த்தாவே தேவரே ஒரு செய்தியை இந்த மாதத்திற்கு நீ கொடுத்ததற்காக நன்றி. அப்பா தேவரே, உமக்காக ஓட, உமக்காக எழுந்து நிற்க, உமக்காக கர்த்தாவே தேவரீர் அப்பா தேவரே உங்களுடைய வழிகளில் நடக்க நீர் கிருபை தாங்க. உங்களுடைய வழிகளில் நடக்க உங்களுடைய கட்டளைகளில் கீழ்ப்படியும் நீ கிருபை தாங்க ஆண்டவரே இயேசுவே. அப்பா தேவரீர் பலத்தை தாங்க. சாதாரண விஷயம் கிடையாதப்பா, எங்களுக்கு நல்லா தெரியும் இது சாதாரண விஷயம் கிடையாது. இட்ஸ் நாட் சிம்பிள், பட் we want to walk and run in your ways, Lord. உங்களுடைய வழிகளில் நடக்கவும், அப்பா உங்களுடைய வேலைக்காக ஓடவும் அப்பா கர்த்தாவே எங்களை தைரியப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். அப்பா எங்களோடு ஜெபித்து கொண்டு இருக்க ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். வழி நடத்தி பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை மீட்பார் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட்.